அரசாங்கத்தின் உத்தேச நகர்ப்புற புதுப்பித்தல் மசோதா மலாய் சமூகத்தினரை அப்புறப்படுத்தும் ஒரு நடவடிக்கை என்று குறை கூறி வரும் எதிர்க்கட்சியினரை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சாடியுள்ளார். சீனர்களின் வீட்டுடைமைக்கு வழிவிடும் வகையில் நகர்ப்புற பகுதிகளில் இருந்து மலாய்க்காரர்களை அப்புறப்படுத்துவதற்கு தன்னை ஒரு கைப்பாவையாக பயன்படுத்த அனுமதிக்க மாட்டேன் என்று அன்வார் திட்டவட்டமாக அறிவித்தார். மலாய்க்காரர்களை ஒதுக்கி வைக்கிறோம் என்றோ ஒடுக்கி வைக்கிறோம் என்றோ தங்களை குற்றம் சாட்ட வேண்டாம் என்று கேட்டுக்கொண்ட அவர், இது உண்மை அல்ல, மாநகரங்களில் மலாய்க்காரர்கள் நிலைத்து வாழ்வதையும் அவர்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதும் தம்முடைய பொறுப்பின் ஒரு அங்கம் என்று அவர் கூறினார். அவர்கள் ஆதரவற்றவர்களாக மாறுவதைக் காண தாம் விரும்ப மாட்டேன் என்று அன்வார் தெரிவித்தார். மலாய்க்காரர்களின் உரிமைகளை பறிக்கும் சீனர்களின் தந்திரம்தான் இது எனும் அற்பத்தனமான கருத்தை பரப்ப வேண்டாம், அதனை தாம் நிராகரிப்பதாக அன்வார் கூறினார். தாம் ஒரு கைப்பாவை அல்ல என்று மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது அன்வார் குறிப்பிட்டார். அம்மசோதா மீதான வாசிப்புகளை அரசாங்கம் தள்ளி வைக்க வேண்டும் என்று பரிகாத்தான் நேஷனலின் லாருட் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹம்சா ஜைனுடீனின் கோரிக்கைக்கு பதிலளித்து பேசிய போது பிரதமர் இதனை தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் அம்மசோதா மீது விவாதம் நடத்துவதற்கு முன்பு அதில் சர்ச்சைக்குரிய அம்சங்கள் எதுவும் இருக்குமாயின் அது பற்றி விவாதிக்க எதிர்க்கட்சியினர் ஆர்வமுடன் இருக்கின்றனர் என்றும் ஹம்சா கூறியிருந்தார். எதிர்க்கட்சியினர் ஆக்ககரமான பரிந்துரைகளை முன்வைக்க வேண்டும் என்றும் அதற்கு மாறாக மலாய்க்காரர்களை கீழிறுக்க அரசாங்கம் முயல்வதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டக்கூடாது என்றும் அன்வார் நேற்று தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.